காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாது சிவசக்தி யோகி அவர்கள் இருக்காங்க. ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஓம் குருபியோ நமக. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பொதுவாக இந்த சுக்கிர ஹோரை வழிபாடு தான் எல்லாருமே பண்ணுவாங்க. மகாலட்சுமி வழிபாடு, பணம் பெறுகிறதுக்கு இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணும்போது ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை பூஜை அப்படின்றது என்ன, அதை பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்றத நம்ம முன்னோர்கள் ஒரு நாளைக்கும் ஒரு சிறப்பு வைத்திருக்காங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்றதுக்கான ஒரு சிறப்பு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நாளில் நம்ம இறை வழிபாடில் நம்ம வரும்போது நமக்கு அதில் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த வழிபாடை வச்சுருக்காங்க. இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7, மதியானம் 1லேருந்து 2, நைட் 8லேருந்து 9, இது சுக்கிர ஓரை. இந்த சுக்கிர ஓரை பூஜை அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதனுடைய பலன்கள் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் அது சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி சுக்கிர ஓரையில் பார்த்திங்கனாக்கா மகாலட்சுமியும் சுக்கிர பகவானையும் சேர்த்து நம்ம வழிபடுறோம். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவை செல்வம். அதுமாரி அரசியல், சினிமா, பிஸ்னஸ், இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் நமக்கு ரொம்ப முக்கியமானவர். அப்போ அவருடைய பலமும் மகாலட்சுமியோட பலமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும்போது வாழ்க்கையில் நமக்கு என்ன சொல்கிறது, செல்வத்தோடு சேர்ந்து நமக்கு அதிகார பலமும் அந்தஸ்து பலமும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த பூஜைகளை நிறைய பேர் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த பூஜைகளை செய்ய முடியும். இப்போ காலையில் செய்ய முடியல, 6 மணிக்கு பண்ண முடியாட்டாலும் 1லேருந்து 2 பண்ணலாம், இல்லை நைட்டு 8லேருந்து 9 பண்ணலாம். ஆனால் பொதுவாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பூஜைனாக்கா நம்ம விளக்கேற்றி பொங்கல் வைத்து கற்பூரம் ஏற்றி சாம்பிராணி போட்டு இப்படி செய்தால் தான் பூஜை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு விளக்கேற்றி அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் நிறைய படங்கள் இருக்கும். ஆனால் நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அதை நம்ம எப்போவுமே கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அந்த தெய்வத்துக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் இல்லை புஷ்பங்கள் எதுவுமே இல்லாட்டாலும் கல்கண்டு, திராட்சை, பால், வெல்லத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இதில் ஏதோ ஒன்று வைத்து நம்ம பூஜை செய்தாலுமே அதை ஏற்றுக்குவாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதுவும் இந்த சுக்கிர உரையில் நம்ம மகாலட்சுமி படம் வைத்து நம்ம மகாலட்சுமியோடைய ஸ்லோகங்கள் கூறி, காயத்ரி கூறி, சுக்கிர பகவானுடைய ஸ்லோகங்களும் சுக்கிர பகவானுடைய காயத்ரி கூறி நம்ம பூஜை செய்யும்போது நம்ம 2 பேருடைய அருளையும் அனுகிரகத்தையும் முழுமையாக பெற முடியும். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பாருங்கள். இப்போ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதில் அவங்க என்ன எய்ம் பண்ணி இருக்காங்களோ அது நடக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறது எதுக்காக, அதில் சக்ஸஸ் பண்ணணும், அதில் நிறைய இன்கம் வரணும் அப்படின்றதுக்காக தான். அது நடக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைச்சாலுமே நமக்கு எல்லாமே வெற்றி தான். அப்போ இந்த சுக்கிர பூஜையில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வெள்ளை பூக்களில் நீங்கள் சுக்கிர பூஜையில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் தரும். வெள்ளை சுக்கிர பகவானுக்கு, செவ்வரளி பூ மகாலட்சுமிக்கு. இதை வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம். நீங்கள் பாயாசம் வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம். அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து நீங்கள் சுக்கிர பூஜையை கடைபிடிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை பூஜை சொல்கிற மாதிரி இந்த யமகண்ட நேர பூஜை கூட ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே யமகண்டத்தில் விநாயகர் வழிபாடு நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த 3 நாளில் விநாயகர் வழிபாடு அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும். அதாவது காரிய வெற்றி, தடைகளை பொதுவாகவே விநாயகர் தடைகளை தகர்த்தெறிவார். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கிட்டக்க போய் ஒரு 4 இதில் 3 இது நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. 4வது ரவுண்டில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஒரு மார்க் 2 மார்க்கில் உங்களுக்கு போயிடும். அப்போ நீங்கள் இந்த யமகண்ட வேலையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு கற்பூரம் ஏற்றி விநாயகரை 8 முறை நீங்கள் வலம் வரணும். அப்படி நீங்கள் வலம் வரும்போது உங்களுக்கு என்ன தடைகள் இருந்தாலும், என்ன விஷயத்துக்காக நீங்கள் எய்ம் பண்ணி போகிறீங்களோ அந்த தடைகள் தகர்த்து அந்த விஷயம் நடக்கும். இப்போ பொதுவாகவே ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம பூஜை பண்ணும்போது ஒரு பாடல்கள் சொல்லி பூஜை முறைகள் இருக்குது. இப்போ இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது குறிப்பிட்ட பாடல் பாராயணம் பண்ணணுமா? விநாயகருடைய அகவல்
அதாவது அந்த விநாயகருடைய அகவலைப்பாடி தான் அவ்வை பாட்டி வந்து கைலாயத்துக்கு போனாங்க. அவ்வை பாட்டி வந்து விநாயகர் பெருமான் கிட்ட கேட்குறாங்க, கைலாயம் போகிறதுக்காக வந்து கேட்கும்போது, நீ என்னை பற்றி ஒரு அகவல் பாடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விநாயகர் பெருமான் மேலே வந்து அவ்வை பாட்டி வந்து விநாயகர் அகவல் பாடினதும் அவரோட தும்பி கையாலேயே வந்து அவ்வை பாட்டியை கொண்டு போய் கைலாயத்தில் வந்து விட்டுடுறாரு. அப்போ விநாயகர் அகவல் வந்து நீங்கள் வந்து விநாயகரை வழிபடுற அந்த நேரத்தில், இப்போ நான் சொன்னல யமகண்டத்தில் வந்து எல்லாராலையும் வந்து கோயிலுக்கு போய் வழிபட முடியாது. சில பேர் ஆஃபீஸில் இருப்பாங்க, சில பேர் வந்து வேறு எங்கேயாச்சும் ஒரு சூழலில் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து விநாயகருடைய அகவல் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக விநாயகர் பெருமானுடைய அருள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ராகு காலம், பொதுவாக நீங்கள் என்ன நினைப்பீங்க, ராகு காலம்ன்றது ஒரு நாளைக்கு ஒரு முறை வரும்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ராகு காலம் 2 முறை வரும். என்ன நேரத்தில்? காலையில் இப்போ 7:30-9 தான் ராகு காலம், எல்லாருக்குமே தெரியும். அதே சாயங்காலம் 7:30-9 ராகு காலம். இப்போ மதியானம் 1:30-3னா நைட்டு 1:30-3 ராகு காலம். நம்ம அந்த சூரிய உதயத்தில் இருக்கக்கூடியது தான் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். இரவில் வரதை வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் ராகு காலம் ஒரு நாளைக்கு 2 முறை வரும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் ராகு காலத்தில் பண்ணும்போது அது வெற்றி அடையும். இப்போ ராகு காலம் யமகண்டம்னா ஆதி காலத்துலேருந்து நம்ம வந்து பயமுறுத்தியே வச்சுட்டாங்க நம்மளை. இது எல்லாருக்குமே கிடையாது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்களுடைய நேரம், அவங்களுடைய காலத்தை வைத்து அதுக்கு யாருக்கு வந்து அதில் வந்து ஒரு கெடுதலான ஒரு சூழல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ராகு காலமும் யமகண்டமும் வந்து ஒரு இதுவான ஒரு என்ன சொல்வது எதிர்மறையான விஷயங்களை வந்து கொடுக்குமே தவிர, மற்றபடி எல்லாருக்குமே இந்த ராகு காலமாகட்டும் யமகண்டமாகட்டும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பூஜை எப்படி செல்வம் சேருவதற்கும் மகாலட்சுமியோட அருள் பெறுவதற்கும் சுக்கிர பகவானுடைய அருளை பெறுறதுக்கும் சுக்கிர பூஜை. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அந்த நேரத்தில் அந்த 1லேருந்து 2ல் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் மகாலட்சுமியோடைய காயத்ரியும் சுக்கிர பகவானுடைய காயத்ரியுமே நீங்கள் சொன்னாலுமே போதும். அதே மாதிரியே நீங்கள் விநாயகரை எங்கே பார்த்தாலும் யமகண்டத்தில் அவரை சரணாகதி அடைஞ்சிருங்க. அவர்கிட்ட போய் நின்று கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. சுற்றுறதுக்கான வழி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் 8 சுற்று சுற்றுங்க. அதுமாரி ராகு காலம் இதை நீங்கள் பின்பற்றுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு எல்லா நேரமே நல்ல நேரம் தான். அது வந்து அவங்களுடைய நேரத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து எதிர்மறையானதோ அல்லது வந்து சாதகமான விஷயங்களையோ கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நிறைய நன்மைகளை தேடித்தரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து சுக்கிரஹோரை வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு எப்படி பண்ணணும், குறிப்பாக வந்து விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமானது, அது எந்த நேரத்தில் பண்ணும்போது அதற்கான பலன் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ஹரஹர மகாதேவா.